வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய வால்பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 4K லைவ் வால்பேப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும். அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே 3 ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தேவை. ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு இதில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வால்பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த வால்பேப்பர் வேணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த வால்பேப்பர் செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட், செட் ஆஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். இதில் செட் ஆஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கேட்குது. உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் செட் பண்ணணுமா, இல்லை லாக் ஸ்க்ரீனில் செட் பண்ணணுமா, இல்லை போத் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே செட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நான் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெசேஜ் வரும், செட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் செட்டுன்னு வந்துடுச்சு. இப்போ நான் பேக் போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வால்பேப்பர் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த கேட்டகரி தேவையோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய மொபைலில் வால்பேப்பர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஹாலிடேஸ் அந்த கேட்டகரி வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு பிடிச்ச இமேஜஸ் வந்து நான் என்னுடைய மொபைலுக்கு நான் வால்பேப்பர் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ இதில் செட் ஆஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனில் வேணுமோ ஸோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஹோம் ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்டுக்குள்ளே நம்மளுடைய வால்பேப்பர் வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. நான் பேக் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் வால்பேப்பர் வந்து வந்துடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் டார்க் மோட் எனபிள் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டார்க் தீம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து எனபிள் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் மோடில் இருக்குது. ஸோ ரேண்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வால்பேப்பர் இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ எனக்கு இந்த வால்பேப்பர் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த வால்பேப்பர் வந்து செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய வால்பேப்பர் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் பேக் வந்துக்குங்க. சூப்பராக இருக்குது. ஸோ மொத்தமே 4K வால்பேப்பர் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பெஸ்ட்டான 4K வால்பேப்பர் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்போலாம் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.